நம்ம இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோம் பாப்பா? பார்பிக்யூ நேஷன். ரொம்ப நாளாக லஞ்ச் வரணும்னு ஆசை. ஸோ இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ செம்ம ரஷ்ஷு. ஸோ அடிச்சு பிடிச்சி 3 சீட்டு கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வச்சது சிக்கன் டிக்கா தான். அதையும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா இன்னும் ரஷ்ஷு. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிப் எல்லாம் வந்துருச்சு. ஸோ டிப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் மென் சட்னி, மயோ, டொமேட்டோ கெச்சப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டிக்காஸ். ஸோ என்ன மீன்? நெய் மீன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? என்ன ஃபிஷ்ஷு? நெய் மீனா? நெய் மீன் நல்லா இருக்கு. எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஜ் கட்லெட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் இட்டாலியன் கஜன் பொட்டேட்டோஸில் நல்லா சீஸியாக க்ரீமி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரீமியாக ஜூஸியாக ஹனி சிக்கன்ஸ். ஸோ எல்லாமே விங்ஸ் போட்டிருப்பாங்க. அடுத்து பஃபெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஹாட் அண்ட் சாட் சிக்கன் சூப் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி இருந்துச்சு. அதே இதுதான் இன்னொரு பக்கத்துலேயும் நம்மளுக்கு செட்டிநாடு கிரேவி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. குவான்டிட்டியும் நல்லா ஒரு ஃபுல்ஃபில்லாக வச்சுருந்தாங்க. நம்ம 230 பேட்ச் தான் போனோம். நெக்ஸ்ட்டு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி. அது ஒரு 2 செக்ஷனில் வச்சுருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருந்ததால். அடுத்து சில்லி கார்லிக் நூடுல்ஸ். இது வெஜ் கவுண்டர். இதில் பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் அண்ட் பீஸ் மசாலா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட் ரைஸ், அது பாஸ்மதி ரைஸ் அண்ட் தால் தடுக்கா. ரொம்ப டேஸ்டி, எனக்கு பிடிச்சது இது. அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்டாலியன் டைப்பில் ரொம்ப க்ரீமியாக பாஸ்தா மேக்ரோனி போட்டிருந்தது. அடுத்து வந்து ரசம், சுட சுட ரசம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெஜ் பிரியாணி. நிறைய வெஜ்ஜீஸ் போட்டிருந்தாங்க. நான் அதை தான் டேஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அப்பளம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே டெசர்ட் கவுண்டர். அதில் வந்து ஸ்மால் பேஸ்ட்ரீஸ், ரைத்தா, கர்ட் ரைஸ்லாம் இருந்துச்சு, ஆனியன் இருந்துச்சு, லச்சா ஆனியன். அப்புறம் சாலட், பொட்டேட்டோ பீனட்ஸ்லாம் போட்டு சாலட். நெக்ஸ்ட்டு சேமியா பாயசம். பேஸ்ட்ரீஸ் வந்து ப்ரௌன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கூரி குலாப் ஜாமுன். ஸோ சூப்பராக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சிரப் இல்லாமல் எடுத்துக்கலாம். இங்கே அதே தான் குலாப் ஜாமுன். ஸோ க்ரீமி பாஸ்தா தாங்க என்னோட ரொம்ப ஃபேவரட். அப்புறம் நான் எடுத்தது ஃபுல்லாகவே வெஜ் ஐட்டம்ஸாக தான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வீட்டில் நான் கொடுத்துருந்தாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டு. எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபிஷ் டிக்கா மாதிரி கொடுத்தது. மம்மிக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அங்கூரி குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா நான் எனக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலான்னு. சாப்பிட்டு முடிச்சாச்சா? இத்தனை குலாப் ஜாமுன் வச்சுருக்குதோ. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? ஒரு பில்லோ மட்டும் வேணும் அவள் தூங்குறதுக்கு. ஸோ நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணியா? ஓகே. ஆமாம், குலாப் ஜாமுன் ரொம்ப ஹாட்டாக சூப்பராக இருந்துச்சு. சமோசா, வெஜ் கார்லிக் நூடுல்ஸ், சுமதிட்டு கேட்க நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன தூக்கத்தில் உட்காந்துருக்கு. எல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம தூக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ செம்ம க்ரௌடு. பட் நல்லா மேனேஜ் பண்ணாங்க. வந்து சாரி வேறு கேட்டாங்க லேட் ஆனதுக்கு. என்ன தூக்குற? ஸோ பாப்பா வந்து எனக்கு என்ன பிடிச்சிச்சுங்கிறா. எனக்கு வந்து நான் சொன்னேன்னா சிரிக்கக்கூடாது. தால் ரைஸ் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு ஆக்சுவலி அது பிடிக்கும். அதனால் இங்கேயும் வந்து தால் ரைஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபிஷ்ஷு, அப்புறம் விங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹனி விங்ஸு, அப்புறம் ஹாட் குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம். அது செம்மையாக சாப்பிட்டேன். நான் எப்படி காம்பினேஷன் சாப்பிட்டேன்னா, டெசர்ட்லேருந்து ஒரு கேக் எடுத்துக்குவோம். எவ்வளோ வேணுமோ ஐஸ்கிரீமும் எடுத்துக்குவோம். ஹாட் குலாப் ஜாமுன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரையிற அளவுக்கு ஐஸ்கிரீம் விட்டுட்டு நான் அப்படியே சாப்பிடுங்க. சூப்பராக அவள் சாப்பிட்டது கேட்டிங்கன்னா டெரிஃபிக்காக இருக்கும். பட் அவள் என்ஜாய் பண்ணான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு கேக்கும் ஐஸ்கிரீம். ஓகே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று பாஸ்தா. பாஸ்தா ஆமாம், பாஸ்தா செம்ம க்ரீமியாக இருந்துச்சு. நல்லாவே லிக்விடேட்டடாக ரொம்ப கெட்டிலாம். எஸ். ஓகே. ஸோ ஒர்த்தானது தான் இந்த லன்ச் டைமுக்கு வந்தது. ஸோ ரொம்ப நாள் ஆசை மம்மியோடது. மம்மி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை இன்றைக்கி வந்துட்டோம்.